ஜனாமா அதிரடி கணேசனுக்கு படுகுழி. ஜனாமா பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஸ் எல்லாம் வருவாங்க, அதனால சாப்பாடு தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகாஷ் ஒரு ஐடியா பண்ணுறாரு. இன்னொரு ஸ்டெப் அம்மாவை அம்மு கூட க்ளோஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சொல்லி ஜெயாவை வீட்டுக்கு வர வச்சிடுறாரு. சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கணேசன் வந்து வேணும்னே ஜெயாவை இல்ட்ரீட் பண்ணுறாரு. இதை பார்த்து ஜனாமாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. போதும் நிறுத்து, யாரையும் இப்படி தரக்குறைவாக நடத்துறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அப்புறமா அவங்களுக்கு உண்மை தெரியுது, பிரகாஷ் தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னு. அவர்கிட்ட போய் கத்துறாங்க கோவமா. பிரகாஷ், நீ தான் அந்த துரோகியை என் கூட சேர்த்து வைக்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு. அப்புறம் அவர் உண்மையை சொல்கிறாரு. அம்மா, அம்மு அவளா ஓடி போல, நான் தான் ரத்னத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு. அதை கேட்டு ஜனாம்மா மனசு லைட்டாக மாறுது. அப்புறம் ஜனாம்மாவும் ஜெயாவும் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஜனாம்மா சொல்கிறாங்க, உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு. ஜெயா ஓடி வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனாம்மா. நீ மொத்தமாக உன் புருஷனை தலைமொழிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஒரே ஷாக் எல்லாருக்கும். ஆனால் அவங்க புருஷன் எங்கே இருக்காருன்னு அவங்களுக்கே தெரியாது. இதில் விட்டுட்டு வந்தால் என்ன, வரலனா என்ன? அடுத்து என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.